தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பதாக சட்டமன்றத்தில் அரசு தெரிவித்திருப்பது வேடிக்கையாக உள்ளது என விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க கோரி மக்கள் நல கூட்டணி சார்பில் சென்னை சேப்பாக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, மார்க்சிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட மக்கள் நல கூட்டணி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை என்றும், தற்போதைய இடைக்கால பட்ஜெட் மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சி என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பதாகவும் மின்மிகை மாநிலமாக தமிழகம் உள்ளதாகவும் சட்டமன்றத்தில் அரசு தெரிவித்திருப்பது வேடிக்கையாக உள்ளது என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கிறது. கடந்த 4.5 ஆண்டு காலமாக சட்டமன்றங்களில் 110 விதியின் கீழ் நூற்றுக்கணக்கான அறிவிப்புகளை முதல்வர் செய்தார். அவற்றில் எந்த ஒரு அறிவிப்பும் நடைமுறைக்கு வரவில்லை என்பது வேதனைக்குரியதாகும். இந்த நிலையில் தற்போது 60,000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதிநிலை அறிக்கை ஒன்றை தமிழக அரசு தாக்கல் செய்திருப்பது, பல்வேறு சலுகைகளை அறிவித்திருப்பது அனைத்தும் மக்களை ஏய்ப்பதற்கான ஒரு மோசடி அறிவிப்பாகத்தான் தெரிகிறது என்பதை மக்கள் நல கூட்டணி சுட்டிக்காட்டுகிறது.